திமுக சார்பில் சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடைபெறும் முப்பெரு விழாவில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். திமுக சார்பில் அண்ணா பிறந்த தினம், பெரியார் பிறந்த நாள் மற்றும் திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகியவற்றை இணைத்து முப்பெரும் விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி திமுக தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழா கொண்டாடப்படுகின்றது. தென் சென்னை மாவட்ட திமுக சார்பில் சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் இன்று மாலை 5 மணிக்கு முப்பெரும் விழா நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் இவ்விழாவினில் பல்வேறு விருதுகளை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விருதாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். குறிப்பாக பாப்பம்மாளுக்கு பெரியார் விருது, அறந்தாங்கி மிசா ராமநாதனுக்கு அண்ணா விருது, கலைஞர் விருது ஜெகத் ரட்சகன் எம்பிக்கும் வழங்கப்படுகிறது. இது தவிர கட்சியில் சிறப்பாக பணியாற்றிய நிர்வாகிகள் 16 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பண முடிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். தொடர்ந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வாழ்த்து உரையாற்றும் வகையில் ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழாவினில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளதால் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுமார் 80,000 இருக்கைகள் வரை அமைக்கப்படவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 18 இடங்களில் ஒளித்திரைகள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் தொண்டர்களை பசுமையான வகையில் வரவேற்கும் வகையில் 5000 வாழை மரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. நந்தனம் கலைக்கல்லூரி மைதானம், டீச்சர் காலேஜ் மைதானம் உள்ளிட்ட 11 இடங்களில் வாகன நிறுத்தங்களும் 15,000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் கழிவறைகள், ஓய்வறைகள் என பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.